2 மாடி வீட்டில் இடம்பெற்ற சட்டவிரோத செயல், போலீசாருக்கு அதிர்ச்சி கொடுத்த நபர். பெற்ற மகளின் வாழ்வை சீரழித்த தந்தை, சொந்த வீட்டில் நடந்தேறிய சம்பவம். பல்கலைக்கழக மாணவிக்கு தகாத புகைப்படங்கள் அனுப்பி உறவுக்கு மிரட்டல். செய்மதியில் காட்டப்பட்ட பிரதேசத்தில் அகழ்வு, ஆடையை ஒத்த பொருள் மீட்பு. வடக்கில் காணி அபகரிப்பு விவகாரம், அரசின் சூழ்ச்சியை அம்பலப்படுத்தும் சுமந்திரன். வவுனியா யாழ் வீதியில் கோர விபத்து. வேளமாலிகதனுக்கு எதிராக தமிழரசுக் கட்சியினர் அதிரடியான நடவடிக்கை. செம்மணி மனித புதைகுழியில் மீட்கப்பட்ட எலும்பு தொகுதிகள் யாழ் பல்கலைக்கழகத்தில். ட்ரம் வெளியிட்ட அறிவிப்பால் ஸ்ரீலங்கா அரசுக்கு கடும் அழுத்தம். மொட்டுக் கட்சியின் முன்னாள் அமைச்சர் கைது, நீதிமன்றத்தின் அதிரடி நடவடிக்கை. பூநகரியிலிருந்து கொழும்புத்துறைக்கு படகில் வந்தவர்களே எலும்புக்கூடுகளாக மீட்கப்பட்டனர். புதிய தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். கட்டான போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் 2 மாடி வீடொன்றில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையத்தை நடத்தி வந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாரின் திடீர் சோதனையின் போது குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரை போலீசார் விசாரித்த போது இந்த சட்டவிரோத மதுபான உற்பத்தி சிறிது காலம் நடைபெற்று வருவது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஆரம்பகட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேரிக்கம பகுதியைச் சேர்ந்தவர் என்றும், கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 2 மாடி கட்டிடத்தை மாதத்திற்கு 60,000 ரூபாவுக்கு வாடகைக்கு எடுத்ததாக போலீசாரிடம் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டுள்ள 8 பீப்பாய் சட்டவிரோத மதுபானம், 1 கோடா, 1 சுருள், 3 எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் 1 தண்ணீர் மோட்டார் ஆகியவற்றோடு சந்தேக நபர் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். 3 பிள்ளைகளின் தந்தையொருவர் தன்னுடைய 16 வயதுடைய மகளை பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக சியம்பலாண்டுவ போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சியம்பலாண்டுவை போலீசாரால் அவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறிப்பாக 34 வயதுடைய நபரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள சிறுமி தனக்கு நேர்ந்ததை பாடசாலை வகுப்பாசிரியரிடம் தெரிவித்ததோடு ஆசிரியர் போலீசாரிடம் செய்த புகாரின் அடிப்படையில் சந்தேகமான தந்தை கைது செய்யப்பட்டார். சிறுமியின் தாய் 2 தங்கைகளின் மூத்த சகோதரி ஆகியோரை சிறுவயதில் கைவிட்டு சென்றார். சிறுமி தனது தந்தை மற்றும் 2 சகோதரிகளுடன் வீட்டில் வசித்து வந்தார். வீட்டில் தனியாக இருந்தபோது தன்னுடைய தந்தை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுவதாக வகுப்பாசிரியரிடம் சிறுமி தெரிவித்த நிலையில் அது குறித்து போலீசாரிடம் சிறுமி சியம்பலாண்டுவ போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டார். சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக முன்றாகலை மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளவை குறிப்பிடத்தக்கது. பயம்ப பல்கலைக்கழக மாணவியொருவரின் கையடக்க தொலைபேசிக்கு தகாத புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அனுப்பி மிரட்டியதாக கூறப்படும் ஒரு ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் வடமேற்கு மாகாண கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் புதன்கிழமை கைது செய்யப்பட்டார். மகாவ பலல்ல அமுனுகோலவையைச் சேர்ந்த 24 வயதுடைய நபர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். சந்தேக நபர் போலியான பேஸ்புக் கணக்கை பயன்படுத்தி மாணவியின் பேஸ்புக் கணக்குக்கு ஆபாசமான புகைப்படம் மற்றும் வீடியோக்களை அனுப்பி தன்னுடன் உடலுறவு கொள்ளுமாறு மிரட்டியுள்ளார். இல்லையெனில் அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் அனைத்தும் பேஸ்புக்கில் வெளியிடப்படும் என்றும் மிரட்டியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குருணாகலைச் சேர்ந்த மாணவி வடமேற்கு மாகாண கணனி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அளித்த முறைப்பாட்டை தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. செம்மணி மனித புதைகுழியில் இன்றும் சில மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இதுவரை 40 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி வழக்கின் 2ஆம் கட்டத்தின் 8ஆம் நாள் யாழ்ப்பாண நீதவான் A. ஆனந்தராஜா முன்னிலையில் நடைபெற்றது. 34 மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் 2 சிறுவர்களின் எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதோடு 4 மண்டை ஓடுகள் காணப்படுகின்றன. அதில் 1 அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மொத்தம் 40 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. 4 பேரின் மண்டை ஓட்ட தொகுதிகள் இன்னும் துப்புரவாக அடையாளப்படுத்தப்படாமல் காணப்படுகின்றது. ஏற்கனவே செம்மதியில் காட்டப்பட்ட சந்தேகத்துக்குடமான பிரதேசத்தில் நேற்று முதல் அகழ்வு பணிகள் நடைபெற்று வருகிறது. இன்று ஒரு ஆடையை ஒத்த ஒரு சந்தேகத்துக்குரிய பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது அகழப்படவில்லை. அது அகழ்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவை தொடர்பான மேலதிக விவரங்களை தெரிவிக்க முடியும் என சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார்.
வடக்கில் காணி அபகரிப்பு விடயத்தில் அரசாங்கத்தின் சூழ்ச்சி வெளிப்பட்டதால் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கோபமடைவது இயல்பான விடயம் என இலங்கை தமிழிசை கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டார். காணிகளை கையகப்படுத்துவதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக சுமந்திரனால் உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த விசாரணைகளை அடுத்து அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்ட விடயங்களை நடைமுறைப்படுத்த உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்தது. இவ்வாறான பின்னணியில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுமந்திரன் போன்றோர் ரணில் விக்ரமசிங்கவுடன் பணியாற்றியமையால் அவர்கள் தம்மையும் ரணிலைப் போல கருதுவதாக குறிப்பிட்டார். வவுனியாவில் துவிச்சக்கர வண்டியுடன் கயஸ்ரக வாகனம் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் முதியவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். குறித்த விபத்து வவுனியா யாழ் வீதியில் புதிய பேருந்து நிலையத்துக்கு அண்மையில் இன்று காலை இடம்பெற்றது. இது தொடர்பில் தெரிய வருகையில் யாழிலிருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த கயஸ்ரக வாகனம் வீதியில் சென்று கொண்டிருந்த துவிச்சக்கர வண்டியோடு மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த முதியவர் படுகாயமற்ற நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த விபத்தில் யாழ்ப்பாண புளியங்குளரைச் சேர்ந்த 69 வயதான ஜெகதீஸ்வரன் என்பவரே உயிரிழந்துள்ளார். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வவுனியா போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை தமிழிசை கட்சியினால் விளக்கம் கோரி தமக்கு அனுப்பப்பட்ட கடிதம் கிடைத்துள்ளதாக கரைச்சி பிரதேச சபை தவிசாளர் அறிவித்தார். இதற்கு முன்னதாக கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் வேளமாலிகதனின் அண்மைய செயற்பாடு தொடர்பில் இலங்கை தமிழிசை கட்சி விளக்க குரலை கேட்டது. இந்த விடயம் தொடர்பில் இலங்கை தமிழிசை கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனால் வேளமாலிகதனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநரை அண்மையில் சந்திப்பதற்கு சென்றபோது கட்சியிலிருந்து ஏலவே நீக்கப்பட்ட ஜீவராசா என்பவரை உடன் அழைத்துச் சென்றமை தொடர்பில் கரைச்சி பிரதேச சபையின் தவிசாளர் அருணாச்சலம் வேளமாலிகரிடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் ஒரு வார காலத்திற்குள் விளக்கம் வழங்கப்பட வேண்டும் என அவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியிலிருந்து நேற்று வரை 40 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட செம்மணி சிந்துபாத்தி இந்துமயானத்தில் முதல்கட்ட அகழ்வு பணிகள் 3 நாட்கள் இடம்பெற்ற போது மழை காரணமாக நிறுத்தப்பட்டு பின்னர் 6 நாட்கள் அகழ்வு பணி இடம்பெற்றது. பின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக 8 நாட்கள் இடம்பெற்றன. மொத்தம் நேற்று வரை 17 நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து நேற்று வரை 40 எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதைகுழியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட பாடசாலை புத்தகப்பை, பொம்மை, காலணி, சிறு வளையல் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் சான்று பொருட்களாக பாதுகாப்பாக பேணப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜூலை 9ஆம் தேதியுடன் காலக்கெடு முடிவடையும் நிலையில் அமெரிக்காவுடன் வரி ஒப்பந்தம் தொடர்பில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஸ்டடி சில்வா கேள்வி எழுப்பினார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் வெளியிட்ட பதிவில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதில் வியட்நாம் இந்த வாரம் தன்னுடைய 46% பரஸ்பர வரியை 20 குறைத்துள்ளதாக அறிவித்ததை விட ஸ்ரீலங்கா அரசாங்கம் சிறந்த ஒப்பந்தத்தை பெற முடியுமா என அவர் கேள்வி எழுப்பினார். அத்துடன் இந்தியாவும் சில வரிச்சலுகைகளை சுழற்சி முறையில் குறைத்து விரைவில் முழுமையான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் கஸ்டடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம் சந்திரசேன எதிர்வரும் 17ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் இன்று அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் குறித்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் நடத்தப்பட்ட விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் அளிக்க வந்தபோதே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 16 வயது முதல் 40 வயதுக்கு இடைப்பட்ட பல நூற்றுக்கணக்கானோர் திட்டமிட்டு இல்லாமல் ஆக்கப்பட்டுள்ளமைதான் முதலாவது செம்மணி புதைகுழி விடயத்தில் இருக்கும் பதிவுகளாகும். ஆனால் இன்று செம்மணி புதைகுழியில் பச்சிளம் குழந்தைகள், சிறுவர்கள், சிறுமிகள் எல்லோரின் உடலங்களும் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இவர்கள் யார், எப்படி இதற்குள் வந்தார்கள் என்ற கேள்வி எல்லோரையும் வாட்டி விடுகிறது. அப்படி வருபவர்கள் யாழ்ப்பாண குடாநாட்டின் குருநகரையொட்டிய கரையோர பகுதிகளில் இருந்த ராணுவத்தினரின் பகுதிக்கு வந்து சேர்ந்தனர். ராணுவம் அவர்களை அங்கிருக்கும் தற்காலிக முகாம்களில் வைத்து சோதனை செய்த பின் சமூகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். அவ்வாறு வருவோர் காணாமல் போயிருந்தால் அவர்கள் பற்றி எந்த தகவலும் வெளிவராது. அவர்களின் குடும்பமாக குழந்தைகளோடு வந்திருப்பர். அவர்கள் கூட கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்பது சாத்தியம் என சில தகவல்கள் வெளியாகியுள்ளன.